கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:3. சங்கீதம் 126 இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தரை பாடி துதிக்கிற சங்கீதம். இந்த சங்கீதம் பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பாபிலோனின் 70 வருடங்கள் சங்கீதம் 137 படி துதிப்பதற்கான இசைக்கருவிகளான கிண்ணறங்களை எல்லாம் அலரி செடிகளில் தூக்கி வைத்து அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று தங்கள் சொந்த தேசத்திலிருந்து பாபிலோனின் அடிமைகளாய் பல இன்னல்களை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்தார்கள். சொந்த தேசத்திற்கு போவோம் என்ற நம்பிக்கையே இல்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எரேமியா 70 வருடம் அடிமைத்தனம் இருக்கும் என்றாலும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் 2 வருடம் 3 வருடம் என பொய் சொல்லி அந்த நாள் வரும்போது ஏமாற்றமடைந்தார்கள். 70 வருடம் முடியும் போது நம்பிக்கையற்றவர்களாய் இனி சொந்த தேசத்திற்கு போகக்கூடிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று மனம் தளர்ந்த நேரத்திலே தேவன் கோரேசின் நாவியை எழுப்பி காணிக்கைகள், ஆலயத்து பனிமுட்டுகள் என கொடுத்து செருபாபேல் தலைமையில் ஒரு கூட்டம் எருசலேம் சென்று ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இந்த நிகழ்வு எப்படி புறஜாதி ராஜாவான கோரேசின் நாவியை ஆண்டவர் ஏவி திடீரென்று இஸ்ரவேலருக்கு விடுதலையை அறிவித்தது ஒரு கனவு காண்கிறது போல இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களின் வாய் நகைப்பினாலும் அவர்கள் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. இவர்கள் விடுதலையை புறஜாதிகள் கூட கர்த்தர் இவர்களை கைவிடவில்லை, இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இசைக்கருவிகள், கிண்ணறங்களை எல்லாம் எடுத்து துதிக்க ஆரம்பித்து கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று பாடுகிறார்கள். நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் இது நடக்குமா, நடப்பதற்கான ஒரு அறிகுறியும் இல்லையே, என் ஜெபம் கேட்கப்படவில்லையோ என அநேக நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசி புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் புலம்பல்களை மாற்றி நீங்கள் நினைக்காத ஒன்றை நினைக்காத நேரத்தில் சொப்பனம் காண்பது போல செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தி மகிழ பண்ணுவார். புலம்பின உங்கள் நாவு தேவனை மகிழ்ந்து பாடும். பயப்படாதீர்கள், புறஜாதிகளும் கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்ற வேளையில் கனவு காண்பது போல அவர்கள் சிறையிருப்பை திருப்பினீர். அவர்களை பாடி மகிழ செய்தீர். எங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து மகிழச் செய்வீர். எங்கள் புலம்பல்களை ஆனந்த களைப்பாக மாறச் செய்வீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.